விழுப்புரம் அருகே வீராணம் ஏரியில் இருந்து சென்னைக்கு குடிநீர் எடுத்துச் செல்லப்படும் குழாயில் பெரும் சேதம் ஏற்பட்டு 50 அடி உயரத்திற்கு தண்ணீர் பீச்சு அடிக்கும் பரபரப்பு காட்சி வெளியாகியுள்ளது. அதனை திரையில் பார்க்கிறோம். தொடர்ந்து கூடுதல் தகவல்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் கோபிநாத். கோபிநாத், வணக்கம். இந்த சேதத்திற்கு காரணம் என்ன? தற்பொழுது நிவர்த்தி செய்ய அங்கு என்ன நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றன? விரிவான தகவல்கள் கோபிநாத். சென்னைக்கு முக்கிய குடிநீர் ஆதாரமாக விளங்குவது கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரின்னு சொல்லலாம். இந்த வீராணம் ஏரியிலிருந்து சென்னைக்கு குடிநீர் பாத்தீங்கன்னா மொத்தம் 235 கிலோமீட்டர் தூரம் ராட்சச குழாய்கள் மூலம் தண்ணீர் குடிநீருக்காக சென்னைக்கு எடுத்து செல்லப்படுகிறது. நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த காட்சிகள் பாத்தீங்கன்னா சென்னை கும்பகோணம் சாலையில விழுப்புரம் அருகே இருக்கக்கூடிய பஞ்சமாதேவி கிராமம். இந்த கிராமத்தின் வழியா தான் இந்த ராட்சச குழாய் புதைக்கப்பட்டு அதிலிருந்து தண்ணீர் சென்னைக்கு போயிட்டு இருக்குங்க. தற்போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பெருத்த சேதம் எடுத்திருக்கு. இந்த குழாயில உடைப்பு ஏற்பட்டிருக்கு. இதுல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் பாத்தீங்கன்னா சுமார் 50 அடி உயரத்திற்கு ஒரு ராட்சச நீர் ஊற்று போல காணப்படுது. பொதுமக்கள் அச்சத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா இதுல இருந்து வெளியேறக்கூடிய தண்ணீர் அருகில் இருக்கக்கூடிய விவசாய நிலங்களை பாய்ந்து 100க்கும் மேற்பட்ட ஏக்கர்ல விவசாய நிலங்கள் தண்ணீர்ல மூழ்கிற ஒரு அபாய நிலை இருக்கு. இது மட்டும் இல்லாமல் பக்கத்துல உயர் மின்னழுத்த கோபுரங்கள் இருக்கு. இந்த கோபுர உயர்கள் தண்ணீர் படுவதா பொதுமக்கள் அச்சமா பாக்குறாங்க. அதிகாரிகள் இதுவரைக்கும் வரல. இந்த உடைப்பை சரி செய்வதற்கும் அதிகாரி வரலன்றது பொதுமக்களோட வேதனையா இருக்கு. இதே நிலை நீடித்தால் சென்னைக்கு குடிநீர் பஞ்சம். இது மட்டும் இல்லாமல் விழுப்புரம் மாவட்டம் பஞ்சமாதேவி மக்களும் விவசாயத்தில் கடுமையான பாதிப்பு ஆளாவாங்க. இந்த தண்ணீர் மூழ்கி இந்த நிலை தான் தொடர்ந்து தண்ணீர் வெளியேற்றிய காட்சி தான் பார்த்துட்டு இருக்கோம். நன்றி கோபிநாத், உங்கள் விரிவான தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.